அவங்களுக்கு அந்த சாரி வந்து ஒரு ட்ரிப்பு துவச்சி தண்ணியில் போட்டு எடுத்து தான் கொட்டி ஜிஜினா ஃபுல்லாக போயிடுச்சு. நாங்கள் 800 ரூபாய் சாரி, அது 800 ரூபாய் கொடுத்து எடுத்து அது வீணா போயிடுச்சு. இந்த மாதிரியான சாரீஸ்லாம் வந்து கலர் போகிறதுக்கோ இல்லை ஜிகினா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதா பூனம் சாரி மாதிரி லைட் வெயிட் சாரி பூனம் சாரி இருக்கும் இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே அதுதான். நல்லா இருக்கு சாரீஸ், டிசைன்லாம் புதுசாக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது அதான் நம்மளா பார்த்து எடுக்கணும். அதான் நான் சொல்லுவேன், நம்ம பார்த்து நம்ம நல்லா பார்த்து எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுடிதார் போட்டிருந்தாங்க, இந்த குர்த்திஸும் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரேட் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ தெரிஞ்சு இந்த இதெல்லாம் வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேட். இது மெட்டீரியலாக தான் நான் எடுத்துட்டு இருப்பேன். மெட்டீரியல் எப்பவுமே எனக்கு தச்சு தான் போடுவேன். நம்ம சேனல் டைலரிங் சேனல் இல்லைங்களா, எனக்கு வந்து நான் தச்சு போட சுடிதார் தான் எனக்கு பிடிக்கும். நம்ம வந்து கையில இருந்து நெக் டிசைன்ல இருந்து கழுத்து எவ்வளோ வேணுமோ எல்லாமே நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலர் வச்ச மாதிரி இருக்குது, அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஸோ நான் சுடிதார்லாம் எடுக்கல, நம்ம தச்சு நம்ம போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே தச்சு நானே போட்டுப்பேன். நம்ம சேனல் டைலரிங் சேனல், நிறைய டிப்ஸ் வீடியோ இருக்குது, மாடல் ப்ளவுஸ் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தைக்க தெரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு உதவுற டிப்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, என் சேனல்ல இருக்கு. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய டிப்ஸ் வீடியோ வரும். லைவ்ல பாத்தீங்கன்னா நான் லாஸ்டா தீபாவளிக்கு வந்த மாடல் ப்ளவுஸ் எல்லாமே லைவ்ல தச்சிருக்கேன். லைவ் வீடியோஸும் போய் பாருங்க. லைவ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ், வீ ஃபிளீட்டட் ஸ்லீவ், பேக் நெக் மாடல், அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ், இந்த ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே தச்சிருக்கேன். அதுலயுமே நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்டோன் ஒர்க் வந்து சில பேருக்கு செட் ஆகாது இல்லைங்களா, அதுலயுமே நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஆம்பல் சுருக்கம் வரக்கூடாது, கை சுருக்கம்லாம் இல்லாம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலாம், எப்படி ஸ்டிச் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கட்டிங் கரெக்டா இருக்கணும். கட்டிங் கரெக்டா இருந்தா ஸ்டிச்சிங் கரெக்டா வரும் இல்லைங்களா. கட்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணணும். நிறைய கட்டிங் வீடியோ இருக்கு, டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வேணும்னா போய் பாருங்க. நம்மளோட சேனல் டைலரிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஓகேவா. இப்போ பாருங்க நிறைய சுடிதார் போட்டுருக்காங்க. இது சுடிதாரா குர்த்தியா தெரியல, இது நிறையவே போட்டுருந்தாங்க. தான் எவ்வளோ நேரம் வீடியோ போயிட்டு இருப்பாங்க. நான் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் மெயின் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக தான் நான் போயிருந்தேன். சரி நம்ம ரிவ்யூ வீடியோ போடலாம், ஏன்னா வந்து ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு கடைக்கு போகிறவங்க வாங்கத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இருக்கிறபடி தான் நான் சொல்லியிருக்கேன். எது ரேட் அதிகம், எது ரேட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் வீடியோலே சொல்லியிருக்கேன். அதை பொறுத்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய விருப்பம், எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய விருப்பம். ஜஸ்ட் நான் போனேன், எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது அது கொட்டாத மாதிரி, அந்த சமைக்கலாம் கொட்டாத மாதிரி, கலர் சாயம் போகிற மாதிரி நான் பார்த்து தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து எடுங்க. கலர் போகக்கூடாது, அந்த டிசைன்லாம் போகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க, ஓகேவா. பாருங்க நிறைய சுடிதார் ஐட்டம் போட்டுருக்காங்க, குர்த்தி சைட் வந்து நிறைய போட்டுருக்காங்க. அதாவது வந்து நான் ஒரு சிலது ரெண்டமா எடுத்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1200, 800 சில்லற அது மாதிரி தான் இருக்கு, ஓகேவா. நெக்ல டிசைன் வச்சு தான் போட்டுருக்காங்க, பார்த்துப்பீங்க. அந்த ரோஸ் கலர் பார்த்தீங்க இல்லையா, நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சாரி எல்லாமே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் ஒரு சாரி எடுத்து கையில் வச்சிருந்தேன். அதான் சொல்றேன், நான் ஒரு 5-6 சாரி கிட்ட செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். என்கிட்ட எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காகவும் சாரி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கும் சேர்த்து நான் வந்து கொஞ்சம் சாரி எடுத்து கையில் வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட் டேபிள் கிட்ட போய் எது இதோட பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். நார்மலாவே கடைக்கு போனா கூட சுடிதார் எல்லாம் எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதா பார்த்து கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் நமக்கு எது செட் ஆகுது, எது நம்ம ரேட்டுக்கு பட்ஜெட்டுக்குள்ள வருதுன்னு பார்த்து நான் செலக்ட் பண்ணுவேன். இந்த ரெட் கலர் சாரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன் சும்மா சொல்லுவாங்க, ஒரு சில சாரி எல்லாம் நல்லாவே இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, டிசைன் எல்லாம் நிறைய இருந்துச்சு. போன டைம் இந்த அளவுக்கு டிசைன் கிடையாது, இந்த டைம் நிறைய போட்டுருக்காங்க. இந்த சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தண்ணியில போட்டா கசங்குமே தவிர இதெல்லாம் போகாது. இது வந்து துணியிலே வருது, அந்த துணி நெய்றாங்க இல்லைங்களா, துணியிலே வரக்கூடிய டிசைன் இது. இதெல்லாம் தண்ணியில போட்டா போகாது. இது கலர் வந்து உங்களுக்கு வீடியோ ரொம்ப டார்க்கா தெரியுது, ஆனால் எவ்வளோ டார்க்கில் கொஞ்சம் மைல்டா இருந்துச்சு. ஒரு சில சாரி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன்லேயும் ஒரு சாரி எடுத்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நான் எந்த சாரி கிட்ட ரொம்ப நேரம் நிற்கிறனோ அது எல்லாமே நான் செலக்ட் பண்ணி ஒன்று எடுத்து வச்சிருப்பேன். நான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாவே நான் போயிட்டேன், அதனால என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது ஃப்ரீயா. ஒரு 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வீடியோ எடுக்கிறது கஷ்டம், அதனால கொஞ்சம் காலையிலே போயிட்டேன். இந்த பிங்க் கூட நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியல கலர், அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மா சாரி நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கலர் வேணும், ஒரே கலர் யூனிஃபார்மா போடணும், இல்லை கடைகளில் கூட ஒரே கலர் எடுத்து தருவாங்க பார்த்தீங்களா, கம்பெனியில் கலர் கடைகள் எல்லாம் அது மாதிரி இருக்கிறவங்க கூட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்கும். ஒரே கலரில் நிறைய சாரீஸ் இருக்கு, மாடலாகவும் இருக்கு, பட்டு சாரியில் மாதிரி இருக்கும்ல அந்த கிளாத் அதில் இருக்கு, எம்ப்ராய்டிங் சாரியில் இருக்கு, பூனம் சாரியில் இருக்கு, யூனிஃபார்மா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய இருக்கு, காட்டன் சாரியில் இருக்கு, அது மாதிரி இருக்கு. பெரியவங்க, அதாவது சின்னவங்கல இருந்து பெரியவங்க போடுற அளவுக்கு இந்த டைம் வந்து அவங்க போட்டுருக்காங்க கலெக்ஷன்ஸ். சின்ன பசங்க போடுற எம்ப்ராய்டிங், அப்புறம் வந்து இந்த சமிக்கை சாரி பிளவுஸ்ல இருந்து பெரியவங்க போடுற காட்டன் சாரி வரைக்கும் இந்த டைம் இறக்கிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா பிளவுஸோட செட்டாக இருக்க சாரீஸ் இருக்கு. அதுலேயுமே நான் ஒரு சாரி காப்பி வச்சிருப்பேன் பாருங்க, நான் அது எடுக்கல, ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, நான் அது எடுக்கல. அந்த சாரி பார்க்க சூப்பராக இருந்துச்சு, பிளவுஸும் சூப்பராக இருந்துச்சு. பட் நம்மளுக்கு அந்த பட்ஜெட் வந்து கட்டுப்படி ஆகாதனால நான் எடுக்கல. அதாவது வந்து உங்களுடைய விருப்பம், இது வந்து நான் போனேன் என்னுடைய அனுபவத்தை வீடியோவாக போட்டிருக்கேன். பிளவுஸ் அண்ட் சாரீஸ் வந்து எடுக்கிறது எடுக்காது அவங்களோட விருப்பம் இல்லைங்களா. இது எல்லாமே நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு பிளவுஸ் எல்லாமே டிசைன் நல்லா இருப்பாங்க. இப்போ இந்த மெரூன் கலர் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, பட்டு சாரியில் ஆஃப் ஒயிட், அதாவது சந்தன கலர் பட்டு புடவையில குங்கும கலர் பார்டர் வச்சு ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அது இது வரைக்கும் நான் பட்டில் எடுக்கல, நார்மல் சாரியில் ஒன்று வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு, ஆஃப் ஒயிட் வித் மெரூன்லாம் ஒரு ரெண்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். பிளவுஸுக்கு தனி ரேட்டு, சாரிக்கு தனி ரேட்டு, அந்த ஒர்த்து அந்த பிளவுஸுக்கு வந்து அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தானா எனக்கு தெரியல. ஸோ எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து எடுக்கணும் அப்படின்றதால நான் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அது நல்லா இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னா அது பாருங்க, கலெக்ஷன்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துட்டு வாங்க. ரேட் கட்டுப்படி ஆகுது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் சாரி மாடல் மாதிரி இருக்கு. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து ஒர்க் சாரி, அதே ஆஃப் சாரி மாதிரி இருக்கு. அப்புறம் லெஹங்கா, அப்புறம் பாவாடை தாவணி சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கலெக்ஷனும் போட்டுருக்காங்க. இது எல்லாமே சாரிலேயும் பிளவுஸ் இருக்கும். நம்ம தனியாக வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் பிளவுஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அந்த பார்டருக்கு மேட்ச் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு இது வேண்டாம், நான் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிளவுஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு மெரூன் அப்படின்னாக்கா நிறைய சாரிக்கு செட் ஆகும், கோல்டு நிறைய சாரிக்கு செட் ஆகும். பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மிஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் அப்படி தான் போடுறாங்க. ஒரு எல்லோ கலர் சாரியா அதுக்கு மெரூன் போடலாம், கிரீன் கலர் சாரிக்கு மெரூன் போடலாம், ஐஸ்கிரீம் கலர் சாரிக்கு மெரூன் போடலாம், இது மாதிரி போடலாம். கொஞ்சம் டார்க் கலர் சாரிக்கு கோல்டு கலர் போடலாம். அந்த மாதிரி நீங்க வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலேயே இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் சாரி நிறையவே போட்டுருக்காங்க.
அந்த ரெட் கலர் பாத்துட்டீங்களா, அதுவுமே நான் பார்த்துட்டே நின்றுட்டு அது கொஞ்சம் பட்டு லுக்கு கொடுத்துச்சு. அதை கொடுத்துருக்க அந்த டைம் செயினா டிசைனும் அந்த கலர் அந்த பார்டர் பாத்தீங்கன்னா பட்டு போட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அங்கேயே கொண்டா நின்று பார்த்துட்டு இருந்தேன். கோல்டு கலர் இந்த டைம் நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, ஒரே கலர்ல நிறைய புடவை இருக்கும். காட்டன் சாரி தொட்டு பார்த்தா ரொம்ப மெத்து இருந்துச்சு. சாரிலாம் டெய்லியுமே சாரி கட்டுறவங்களுக்கு இதெல்லாம் வரும். நான் வந்து டெய்லி புடவை கட்ட மாட்டேன், எங்கன்னா போன தான் கட்டுவேன், சுடிதார் தான் போடுவேன் நான். இந்த சாரி நான் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே காட்டன் மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல அதெல்லாம் தொட்டு பார்த்தா ரொம்ப அப்படியே பஞ்சு துணி மாதிரி மெத்து அந்த மாதிரி இருந்துச்சு. வெயில் டைமுக்கு அதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அதாவது டெய்லியுமே சாரி கட்டிட்டு போவாங்க இல்லைங்களா, ஆஃபீஸ்க்கு வேலைக்கெல்லாம், அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட ரேட் நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதை எப்படி எடுக்க போகல. ஸோ நான் ரேட் பார்க்கல. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வெயில் நாள் வந்துச்சுனாக்கா நம்ம கட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா எப்படி ஒரே கலர்ல யூனிஃபார்மா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரே கலர் ட்ரெஸ் எடுக்கணும் நீங்க எடுத்துக்கலாம். இதோட டேட் வந்து பாத்தீங்கன்னா 20, 21, 22 3 நாள் போட்டுருக்காங்க. அதாவது நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு, வெள்ளி, சனி, ஞாயிறு, புரியுதுங்களா? 3 நாள் போட்டுருக்காங்க. இந்த டெய்லி வந்து கலெக்ஷன்ஸ் மாறும். நாங்கள் டெய்லி நிறைய புது டிசைன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்டாக் வந்து நாங்கள் அவ்வளோ எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காலையில் கூட இன்ஸ்டால பார்த்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நான் நேற்று போன வரைக்கும் டிசைன் வந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து அது சமயம் போகுமா, இந்த வேலைக்கு இந்த புடவை ஒர்த்து இருக்கா, கலர் மாறுமா, ஜிக்னா இருந்தால் கொட்டுமா, அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி நல்லா வாங்கிக்கோங்க. ஏன்னா காசு சும்மா இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும். ஸோ அதை நம்ம செலவு பண்ணும்போது ஒரு விஷயத்தையும் பார்த்து செலவு பண்ணணும். அது துணியாக இருந்தாலும், நகையாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், காய்கறியாக இருந்தாலும் எல்லாமே அப்படிதான். நான் அப்படிதான் யோசிப்பேன், ரொம்பவே பார்த்து எடுப்பேன். ஸோ உங்களுக்காகவும் அதை நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? இது வந்து சமிக்கை சாரி, அதாவது அந்த காட்டன்லேயே சமிக்கை சாரி. இது மாதிரி நம்ம பார்த்தது எம்ப்ராய்டிங் மாதிரி பூவா போட்டுருந்துச்சுங்களா, இது எல்லாமே காட்டன் தான். காட்டன்ல வந்து சமிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க இந்த டைம். போன டைம் இப்போ நீங்கள் பார்த்து கலர் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் போன டைம் 2 டைம் போயிருந்தேன். போன எக்ஸ்போக்கு 2 தடவை போயிட்டு வந்தேன். அந்த வீடியோஸும் இருக்கு, வேணும்னு போய் பாருங்க. வீடியோஸ் பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இது அவங்க கட்டிட்டு வருவாங்களா இன்ஸ்டால் அந்த மாதிரி சாரி, இதுவுமே நிறைய கலராக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த டைம். நம்மளுடைய சேனல் டைலரிங் சேனல், நிறைய மாடல் ப்ளவுஸ் இருக்கு, டிப்ஸ் வீடியோ இருக்கு, லாங் கவுன் தச்சு, அதாவது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன், சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இருக்கு, வேணும்ன்றவங்க போய் பாருங்க. டிப்ஸ் நிறைய இருக்கு. பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் நம்ம சேனல். பிகினர்ஸ்க்கு தான் நான் சேனலே ஓப்பன் பண்ணேன். பிகினர்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் சொல்லணும், தைக்க தெரியாது, நான் தைக்கணும் ஆசைப்படேன், தைக்க கத்துக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுற பெண்கள் எல்லோருக்குமே நம்ம சேனல் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா நான் நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நான் லைவ்லயுமே ரொம்ப பொறுமையா தச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டே தச்சுட்டு, நான் எப்போ லைவ் வீடியோ போட்டாலும் ஒரு ப்ளவுஸ்ல 10 டிப்ஸ் இருக்குன்னா அந்த 10 டிப்ஸ் சொல்லி தான் நான் போடுவேன். அது எதனால புதுசா பாக்குற ஒரு 10 பேருக்கு அது உதவும். ஒருத்தர் பார்க்கட்டுமே, 10 பேர் கூட வேண்டாம், ஒருத்தர் பார்க்கணும், அது ஒருத்தருக்கு அது உதவும் அப்படின்றதால நான் சொல்லி தான் போடுவேன். வேணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி அது என்ன சொல்றது, பாலிஸ்டர் துணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரியான சாரி. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருந்தீங்க இல்லைங்களா, இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த சாரீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பாலிஸ்டர் மாதிரியான துணியா இருந்துச்சு. அது காட்டன்லயும் சேராது, கிரேப் சில்க்லயும் சேராது, பூனம்லயும் சேராது. அது ஒரு கிளாத் மழை இருக்கும் அந்த கிளாத் பாத்தீங்கன்னா. சரியா, லைட் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சாரி பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கு. நம்ம கட்டணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு புடவை வந்து ரொம்ப லைட் வெயிட்டா, கொஞ்சம் குண்டா இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்லிம்மா காட்டுற மாதிரி லைட் வெயிட் சாரி தான் நிறைய. எனக்கு அதுதான் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. வெயிட்டா இருந்து தான் கட்டவே கஷ்டமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டினா இன்னும் கொஞ்சம் பஃப்னு தெரியும் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. இந்த சாரியும் ஒன்று எடுத்து நான் கையில் வச்சுட்டு இருந்தேன். ஒயிட் வித் இது பேர் இருந்தது கத்திரிப்பு கலரா, அந்த பார்டர் வச்சிருக்கீங்களா, அந்த சாரியை எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தேன். அது வந்து 700 ரூபாயா நம்ம வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஆஃப் சாரி மாடல் டபுள் கலர் வரும் இல்லைங்களா, பாட்டம் ஒரு கலர், முந்தானி ஒரு கலர். ஸோ ஆஃப் சாரி மாடல் டிசைன் நிறைய இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு எல்லாம் கலந்த மாதிரி. இதுவுமே அந்த பாலிஸ்டர் துணி சொல்கிறேன் இல்லைங்களா. இந்த கிளாத் பேர் எனக்கு தெரியல, அதான் சொல்கிறேன். பூனமும் சொல்ல முடியாது, காட்டனும் சொல்ல முடியாது, கிரேப் சில்க்கும் சொல்ல முடியாது. 3 கலந்த மாதிரி ஒரு சாரி அது. இப்போ கீழே இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டான சாரி தான், எல்லாமே லைட் வெயிட் சாரி தான். டிசைன் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டிசைன்ஸ் வந்து பஞ்சமே இல்லை. டிசைன்லாம் நிறையவே போட்டிருக்காங்க. பார்த்து எடுக்கணும், நம்ம தேடி பார்த்து எடுக்கணும். நம்ம கலருக்கு எது மேட்ச் ஆகும், நம்மளுக்கு லைட் வெயிட் சாரி ஓகேவா, அந்த மாதிரி ரேட் ஓகேவா, எல்லாமே நம்ம வந்து பார்த்து எடுக்கணும். நம்ம எடுக்கிறது தான் இருக்குது. எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாரி எடுத்துருக்கேன். அந்த சாரி பாருங்க, நல்லா அப்படியே வந்து ஒரு மாதிரி பட்டு சாரி மாதிரி இருக்குது. அந்த பார்க்கறதுக்கே ஒரு கல்யாணத்துலாம் கட்டிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக நல்லா இருக்குது. அந்த மாதிரியான சாரி நான் எடுத்துருந்தேன். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி வீடியோ எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக போனதுனால நான் ஃபுல்லாக வந்து சுற்றி வீடியோ எடுத்துட்டேன். நிறைய கிளிப் வந்து நான் வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்போது எடுத்தது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் சாரிஸே தெரியல, ஆளுங்களோட முகம் தான் தெரியுது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் காலியாக இருக்கும்போது எடுத்தது மட்டும் தான் நான் உங்களுக்கு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நான் சீக்கிரமாக போய் இந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன். உங்களுக்கு அங்கே இருக்க அந்த ஹாலில் இருக்கிற சத்தத்தில் இருக்கிற சாரீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பாக எல்லா பக்கமும் போய் அவங்க வந்து 3 ரூபா போட்டிருக்காங்க. 3 லைன் போட்டு அதில் செட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 லைனுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி வீடியோ எடுத்துருக்கேன். இது கூட பாருங்கள், கலர்லாம் நல்லா இருக்குல்ல, டார்க் கலர் லைட் கலர்னு சொல்லி. இது ஃபுல்லாகவே கோல்டு கலர், ஃபுல் பியூர் கோல்டு. நான் இது எடுக்கல, எனக்கு பிடிக்கல. இது நான் ஒரு மாதிரி இது எப்படி இருக்குன்னா, நம்ம கட்டினா கூட மாதிரி அப்படியே அந்த ஃப்ளீட் எல்லாம் வந்து நிற்காம தூக்குற மாதிரி இருக்கும். இது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் தொட்டு பார்த்தேன், அது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி தூக்கம். இப்போ நான் எடுத்துருக்கேன், இது வந்து ஆல்ரெடி போன டைம் 2 எடுத்துட்டு வந்தேன். எனக்கு 1 எடுத்துருக்கேன். இந்த சாரி சூப்பர். ஆனால் தண்ணியெல்லாம் போடல, இன்னும் இது பண்ணல. என் ஃப்ரெண்டு கொண்டு எடுத்து வந்து கொடுத்தா அவங்க கட்டி தண்ணியில் போட்டாங்க. இந்த சாரி செம்ம சூப்பர். ஏன்னா அந்த ரோஸ் கலர் வந்து பட்டு ரோஸ் சொல்லுவோம்ல, அந்த பட்டு ரோஸ் பூ கலர். அது ரொம்ப லேசாக இருக்குது, அப்படியே பட்டு துணி மாதிரி அந்த சாஃப்ட் கிளாத். இப்போ நம்ம ஃப்ளீட் எடுத்து பின்னு குத்தோம்னா அது அப்படியே நிற்கும். அந்த மாதிரியான கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கிரீன் கலரில் இந்த டிப் எடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு அது வீடியோவில் வரும்போது நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த ஒரே ஒரு சாரி தான் அங்கே இருந்துச்சு. நான் எடுத்து கையில் வச்சுக்கினேன். எனக்கு அடுத்து வாங்க எல்லாரும் அதே மாதிரி வேணும் கேட்டாங்க சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட வந்து வாங்கி போயிடுச்சு. அந்த வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த பாப்பா வந்து என்கிட்ட வந்து வாங்கி போயிடுச்சு. இதே மாதிரி போய் நான் கூட எடுத்து வைக்கலன்னு சொல்லி. இங்கே பாருங்க, இந்த கிரீன் தான் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ எப்படின்னு தெரியல, டபுள் கலர் கலந்த மாதிரி கிரீன் கலரில் லைட் கிரீன் கலரில் ஷேட் கலர், அது ஷேட் அடிக்குது. அதில் நல்லா இருந்துச்சு.
2 இருக்காது. நான் ஒன்று எடுத்துட்டேன், உடனே ஒருத்தவங்க எடுத்து போயிட்டாங்க. அது ஒன்று மட்டும் என் கையில் இருந்துச்சு, அங்கே நிற்கும் போது இதுதான். இது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை எடுத்துட்டேன் நான். எடுத்து கையில் வச்சு அந்த பொண்ணு வாங்கிட்டு போச்சு. அந்த பொண்ணு வரவே இல்லை ரொம்ப நேரமா. போயிட்டு 5 நாள் இருக்குன்னு எடுத்து வந்து அதுக்கு மாட்டிச்சு பாருங்க. நான் வீடியோ எடுக்கலாம் அந்த பக்கம் போகிறதுக்குள்ள என்னோட ஃபுல்லாக காலி. நான் எடுத்து வச்சதையும் எடுத்து போயிட்டாங்க பல ஆளுங்க. எனக்கு அது கிடைக்கவே இல்லை. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருப்பாங்க பார்க்கும்போதே தெரியும் வீடியோவில். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சாரி கலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் போங்க. டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் ஆக போகுது. நீங்கள் வந்து சண்டே ஒரு நாள் தான் இருக்குது. வேணுன்றவங்க போய் பார்த்துட்டு வாங்க. சாரீஸ் பிடிச்சிருந்தாங்க பாருங்க. நான் வீட்டுக்கு கையில் எடுத்து வச்சிருக்காரு பாருங்க. நான் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கையில் பிடிக்க முடியாது. அவர் வாங்கினார். நீ கூட நான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கையில் வச்சிருந்தாரு. நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சூப்பராகவும் இருக்குது. ரேட் மட்டும் ஒரு சிலது பரவாயில்ல மாதிரி இருக்குது. இது என்னுடைய சாரி. இதை நான் எடுத்துட்டு இருக்கேன். கோல்டு கலரில் பிங்க் ஷேட் அடிக்கும். அதில் இந்த பூ போட்டிருக்கு. சூப்பராக இருந்துச்சு சாரி. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது எங்கேயாச்சும் கொஞ்சம் ஃபங்க்ஷன், கல்யாணம், நிச்சயதார்த்தம் இந்த மாதிரியான இதுக்கு கட்டிட்டு போனால் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். பிடிச்சது என்னோட சாரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் போனேன், எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட சேனலுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். அவங்க வந்து இது வந்து ப்ரமோஷனோ இல்லை வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம எப்படி எல்லா வீடியோவுமே போடுறோமோ, நான் சரவண ஸ்டோர் போய்ட்டு வந்து கூட வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு வீடியோ மட்டும் தான் இது. வேறு எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது. நான் போனேன், எனக்கு பிடிச்சிருந்தது, நான் எனக்கு பிடிச்ச சாரி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அதாவது வந்து இந்த வீடியோ ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. சரிங்களா? நீங்களும் போங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ரேட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க, அவ்வளோதான். சுற்றி எடுத்து சாரி ஃபுல்லாக நீங்கள் அவ்வளோ தூரம் போய் பார்க்கணும் கூட இல்லை. நம்மளுடைய வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் வேணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர் யாராச்சும் இதை கற்றுக்கிட்டோம், ப்ளவுஸ் சென்சுறதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் அவங்களுக்கு லிங்க் அனுப்பிவிடுங்க. நிறைய டிப்ஸ் வீடியோ இருக்குது. நான் ரொம்ப தெளிவாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு ப்ளவுஸ் அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்து போட்டு வெட்டி தச்சு போட்டு பார்க்கட்டும். அதில் ஃபால்ட் வந்துச்சுன்னா கவலையே வேண்டாம். அடுத்தடுத்து நம்ம ப்ளவுஸ் தைக்க நம்மளுக்கு அது பழகிரும். நம்மளுடைய நம்ம ஒரு 4 தச்சு போட்டு பார்த்து நம்ம அம்மாவோடதோ தங்கச்சோடையோ அக்காவோடையோ வாங்கி 2 ட்ரிப்பு தச்சு கொடுத்தோம் அடுத்தவங்களுக்கு அப்படின்னா அவங்க போட்டு பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கவலைப்படாதீங்க, சந்தோஷம் நினச்சிக்கோங்க. நம்மளுக்கு இதை சரி பண்ணிக்க ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். அப்படிதான் நீங்கள் நினச்சிக்கணும். ஓகே, இந்த தப்பு வந்திருக்க அந்த ப்ளவுஸில் இதை சரி பண்ணிக்க ஒரு வாய்ப்பு, அதை சரி பண்ணி அடுத்த ப்ளவுஸ் தச்சு கொடுங்க. அப்படி நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் அப்படி தச்சிட்டே இருங்க. 2-3 மாதம் தச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே பழகிரும். நீங்கள் அதுக்கப்புறம் அசால்ட்டாக ப்ளவுஸ் தைக்கலாம். நீங்கள் வெளியே ஆளுங்களுக்கு தச்சு நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு நினச்சாலுமே உங்களுக்கான ப்ளவுஸ், உங்கள் பிள்ளைங்களுக்கான துணி, பாவாடை சட்டை வீடியோலாம் இருக்குது. உங்களுக்கான துணி, உங்கள் பிள்ளைங்களுக்கான துணி, சுடிதார் எல்லாமே நீங்கள் வீட்டிலே நீங்கள் தச்சு கொடுக்கலாம். ஓகேவா? இந்த சாரியும் எல்லாமே டிசைன் சூப்பர் தான். காசு தான் வேணும். காசு நிறைய ஒரு சில பேர் எடுக்கிறாங்க, நிறைய எடுக்கிறாங்க. 20,000 எடுத்து போயிட்டு டேபிள் மேலே வச்சு பில் பண்ணியிருந்தாங்க. நானே பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு சாரி 1000 ரூபாய் கிட்ட வந்தது இல்லைங்களா? 20 எடுத்தாலும் என்ன ஆகுது? ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு 3 பொண்ணுக்கு அவங்களுக்குன்னு சொல்லி சேர்த்து அவங்க அவ்வளோ புடவை எடுத்து வச்சு உட்காந்துருந்தாங்க. அது பத்தாதுக்குன்னு நான் எடுத்துன்னு போனேன் இல்லைங்களா, அந்த கோல்டு வித் பிங்க்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதை வேற கேட்டாங்க. நான் தான் சொன்னம்மா அது அங்கே இல்லை, அது நாளை அப்படின்னாங்க. அப்புறம் போய் கேட்டு வராங்க. போய் கேட்டு வந்தாங்க, அது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே பாருங்க, கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் எவ்வளோ வந்துட்டாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது சாரீஸ் எல்லாமே இடம் காலியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுதா? ஸோ ஏன்னா நான் வீடியோக்காக போயிட்டு சீக்கிரமாகவே போயிட்டேன். நான் சீக்கிரமாக போனதால என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பில் பண்ணுறதுக்குலாம் போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. நான் பில் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் என்ன 3 லைன் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது லைன் இந்த லைன் அடுத்த லைன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சில பேருக்கு செட் ஆகலைன்னா சரி இல்லை அப்படி சொல்கிறாங்க. தெரியல, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் போன டைமும் எடுத்தேன், இந்த டைமும் எடுத்திருக்கேன். நீங்களும் போங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு வாங்க. கலர்லாம் சூப்பராக இருக்குது. இந்த கலர் பாருங்கள், ஐஸ்கிரீம் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சாரி மாதிரி பியூர் காட்டன் இருக்கும். இந்த ஒயிட் கூட நல்லா இருக்கு பாருங்க. கிறிஸ்மஸ்க்காக கூட போகிறவங்க போகலாம். கிறிஸ்மஸ்க்கு ஒயிட் கலர்லாம் நிறையவே போட்டிருக்காங்க. அவங்க ஒயிட் கலர் தான் போடுவாங்க. அதை வந்து ஒயிட் கலர் சாரீஸும் நிறையவே இருக்குது. இந்த டைம் சமைக்க ஒர்க் சாரிலாம் போட்டிருக்காங்க. போன டைம் சமைக்க ஒர்க்லாம் இல்லை, இந்த டைம் சமைக்க ஒர்க் சாரி தான் போட்டிருக்காங்க. யூனிஃபார்மாக எடுக்கணும்னா நிறையவே இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு 4 பேர் ஒரே மாதிரி டிசைன் எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். நிறைய இருக்குது. நிறைய டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் மொத்தமாக வச்சிருந்தாங்க. ஒரு சில டிசைன் தான் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி நிறைய டிசைனில் மொத்தமாக 10-15 சாரி அந்த மாதிரி மொத்தமாக வச்சிருக்காங்க. நீங்கள் அதை உங்களுக்கு எது பிடிக்கும் நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். இதிலே இந்த கலர் நமக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். துணி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சாஃப்டாக இருந்துச்சு, கலர் நல்லா இருந்தது, டிசைனும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தண்ணியில் போட்டால் கசங்குமே தவிர அதோட இதெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது சமைக்கையோ எம்ப்ராய்டிங்கோ கிடையாது. அந்த துணியிலேயே வரக்கூடிய தையல், அதாவது இழை, அதெல்லாம் அந்த இழை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுட்டுலாம் போகாது. அது மாதிரி சாரீஸ் எல்லாமே எடுக்கலாம், நம்பி எடுக்கலாம். ஓரளவுக்கு கலர் கூட மாறாது. சாரியும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் சாரியாக இருக்குது. ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த சாரீஸும் வீடியோவில் இருக்குது. போன தடவை எடுத்தது. அது வந்து ஒரு மாதிரி மாம்பழ கலரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டுனுடைய மாடல் அதில் பண்ணியிருக்காங்க. கலரு, அந்த பார்டர் கலரு, அதோட செயின் ஒர்க், அதாவது செயின் செயினா போட்ட மாதிரி ஒரு ஒர்க். பட்டு துணியில், பட்டு புடவையில் தான் அந்த மாதிரி வரும். நான் பார்த்துருக்கேன். அது மாதிரியான ஒரு சாரி. அப்புறம் நீங்கள் பட்டு கலரில் பார்த்தீங்களா அந்த ஒரு சாரி. அப்புறம் வந்து ஆஃப் சாரி மாடல்னு சொல்லியிருந்தீங்களா, அவங்களுடைய இன்ஸ்டால் நிறைய அந்த சாரியை பற்றி போட்டிருப்பாங்க. எப்படின்னா கீழே பாட்டம் நம்ம ஃபில் எடுக்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு கலர், முந்தான ஒரு கலர், அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சமிக்க ஒர்க் சாரி தெரியுதுங்களா? இது வந்து அதான் சொல்கிறேன், சின்ன பசங்க கட்ட சாரிலேருந்து பெரியவங்க கட்ட வரைக்கும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணும் போய் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் டைலரிங் சேனல். நிறைய மாடல் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கேன். பஸ்லி வீடியோ இருக்குது, லாங் கவுனு, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், சுடிதார் வீடியோ இருக்குது. வேணும் போய் பாருங்கள். நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்